ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாரும் எங்கே வாழ்ந்துருப்பாங்க? வில்லேஜில் வந்திருப்பாங்களா? ஸோ ஸ்டார்டிங் டைமில் எல்லாருக்குமே அவங்க வாடுறதுக்கான ஒரு லேண்ட் இருந்திருக்குமா? ஒரு ஸ்மால் பிளாட் ஆஃப் லேண்ட் எதுக்கு ஒரு ஆளுக்கு தேவைப்படுது? அவங்களோட சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த லேண்டில் அவங்களுக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணி அதில் என்ன வருதோ அவங்களோட தேவைக்கு, அவங்களோட சாப்பாடுக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த லேண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஸோ ஃபுட் ஃபார் தேர் ஃபேமிலிஸ் இதுனா ஸ்டார்டிங் இருக்கும். ஓகே. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சில பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, தன்னோட லேண்டில் அதிகமான க்ராப்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. அந்த அதிகமாக கல்டிவேட் பண்ண க்ராப்ஸை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஸோ முதல் முறையாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் லேண்ட் வழியாக நம்மளோட சாப்பாட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆச்சுன்னு நினச்சோம். பட் அதில் சில க்ராப்ஸை வந்து விற்றா லாபம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஓகே, நெக்ஸ்ட் இயர் இதை விட ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒரு லேண்ட் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேண்ட் வாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற லேண்ட் வாங்குவாங்க, இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்குவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா? ஸோ அதிகமாக லேண்டு வாங்குறாங்க. அந்த பெரிய லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவையா? ஸோ வழக்கமானதை விட அதிகமான வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன லேண்டு தானே, அந்த சின்ன லேண்டை அவங்க ஃபேமிலியே கல்டிவேட் பண்ணுற முடியும். இப்போது பெரிய லேண்ட் வாங்குறாங்க. அதுக்கான மெயின் பர்பஸ் வந்து ப்ராஃபிட். அப்போ இவ்வளோ பெரிய லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மிஷின்ஸ் தேவையா? எக்ஸ்பென்சிவ் மிஷின்ஸ் என்ன பண்ணுறாங்க? இம்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு நிறைய க்ராப்ஸை கல்டிவேட் பண்ணுறாங்களா? ஸோ அப்போ இந்த இயர் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்துருக்குமா? ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நிறைய ப்ராஃபிட்டு. அப்போ நிறைய ப்ராஃபிட் வச்சு என்ன பண்ணலாம்? அடுத்த வருஷம் இன்னும் பெரிய லேண்டு வாங்கலாமா? இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய வாட்டர் சப்ளையா? இன்னும் பெரிய மிஷின்ஸா? ஸோ ஃபைனல் என்ன ஆகுது? இந்த வில்லேஜில் சில பேர்கிட்ட மட்டும் மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஸோ ஃபியூ ஃபார்மர்ஸ் கண்ட்ரோலிங் தி மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் ஃப்ரம் தி வில்லேஜ். இந்த ஸ்டோரியில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு லேண்ட் இருக்காது. அப்போ லேண்ட் இல்லைனா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. வேறு வழி இல்லை, அந்த பெரிய ஃபார்மர்ஸ் கிட்ட போய் ஒர்க் பண்ணணும், சாப்பாடுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்லேவ்ஸ் உருவாகுறாங்க. அந்த டாமினன்ட் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு சர்டன் பீப்புள் வந்து டாமினன்ட் ஆகும், ஒர்க் பண்ணுறவங்க வந்து லேபராக உருவாகுறாங்க. இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரியும். இதை விட்டுருங்க. செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுங்களா? இந்த பெரிய லேண்டில் ஃபஸ்ட்டை விட நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுறாங்களா? நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? அப்போது இந்த லேண்ட் இருக்குல்ல, இந்த லேண்டு வந்து ஓவராக யூஸ் பண்ணி ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி டீக்ரேட் பண்ணது யார்? அந்த வில்லேஜ் பீப்புளா, இல்லை அந்த ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்பட்ட ஃபியூ ஃபார்மர்ஸா? ஸோ அந்த வில்லேஜோட என்விரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணது, டேமேஜ் பண்ணது நேச்சுரல் ப்ராசஸ் கிடையாது, ப்ராஃபிட்காக, தன்னோட இண்டிவிஜுவல் ப்ராஃபிட்காக. ஸோ இதுதான் என்ன ரிசல்ட்டு? கிளைமேட் சேஞ்ச் ரிஸ்க்குன்னு சொல்லலாமா? ஸோ குளோபல் முழுக்க கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஒரு ரிஸ்க் உருவாதுல. அதுக்கு மெயின் ரீசன் ஜென்ரல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் தான் காரணம். இந்த உலகத்தில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தான் இந்த உலகத்தை கெடுத்துட்டாங்க, என்விரான்மெண்ட் பொல்யூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது. அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான காரணம் யார் கிடையாதுன்னா, ஆந்த்ரோபோசின் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது. அப்போ யார்? கேபிட்டலோசின். அதாவது அந்த ஃபியூ பீப்புள் லேண்ட் அதிகமாக வாங்கி ப்ராஃபிட்டுக்காக, தன்னோட இண்டிவிஜுவல்ஸுக்காக லேண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களே, இந்த கேபிட்டலிஸ்ட் பீப்புளால தான் இந்த உலகம் அழிஞ்சதை தவிர எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் கிடையாது. ஸோ கரண்ட் என்விரான்மெண்ட் கிரைசிஸ் இஸ் நாட் லிங்க்டு வித் ஹியூமன் பீயிங்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பட் லிங்க்டு வித் கேபிட்டலிசம் அப்படின்னு ஒரு கிளிம்ஸ், ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் வந்து அவுட்லுக் மேகசினில் போட்டிருந்தாங்க. அது உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. ஏன்னா எல்லா ஆர்டிக்கல்லையுமே நீங்கள் அதை கிளைமேட் சேஞ்சுன்னு வந்துச்சுன்னா ஆந்த்ரோபோசின் போட்டுப்பாங்க. அந்த ஆந்த்ரோபோசினை தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கேபிட்டலோசின் போட முடியும். நீங்கள் எஸ்ஸே எழுதுறீங்கன்னா இந்த டேர்மை யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபியூ பீப்புள் இருக்காங்களே, அவங்கள ஏன் கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறேன்னா, கேபிட்டலிஸ்டோட டெஃபினேஷனே அதான். இந்த ஸ்டோரி பார்த்தோம்ல, அதான் டெஃபினேஷனே. கேபிட்டலிசம் என்ன பண்ணும்? சிம்பிளாக 2 வார்த்தையில் அக்குமுலேட் பண்ணும். ஸோ ப்ராஃபிட்காக இந்த பார்த்தோம்ல, சின்ன லேண்டு, எக்ஸ்ட்ரா லேண்டு, பெரிய லேண்டு, இன்னும் பெரிய லேண்டு சொல்லிட்டு அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கும் கேபிட்டலில். அந்த அக்குமுலேஷனால் வர ப்ராஃபிட் இருக்குல்ல, அந்த ப்ராஃபிட் யாருக்காக மட்டும்தான்? இண்டிவிஜுவல். ஸோ 2வது முக்கியமான கான்செப்ட். 3வது, லேண்டை அக்குமுலேட் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த லேண்டில் ஒரு ப்ராஃபிட் வருதுல்ல, அந்த கிராப்ஸ் வராங்களே, அந்த கிராப்ஸை மக்கள் வாங்கணும் கரெக்டாக. ஸோ மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மக்களை வாங்க வைக்கிறதுக்கான ஐடியா பண்ணுவாங்க. கன்சப்ஷன், அக்குமுலேஷன், கன்சப்ஷன், அது வழியாக கிடைக்கிற ப்ராஃபிட் வழியாக இண்டிவிஜுவலிசம் க்ரோத் ஆகும். இதுதான் கேபிட்டலிசம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் கிளைமேட் சேஞ்ச் கிரைசிஸ் உருவானதுக்கான ரீசன்னு இந்த மேக்சின் சின்ன கிளிம்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லைங்க. இந்த ஸ்டோரி வழியாக ஒரு இம்பாக்ட் நடக்குதுல்ல, அந்த இம்பாக்ட் தெரியணும். அந்த இம்பாக்ட் நான் சொல்லவே இல்லை, கிளைமேட் சேஞ்சுன்னு ஓவராலாக சொல்லிட்டேன். பட் நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் டிசாஸ்டர்னால டேரெக்டாக பாதிக்கப்படுறது யார்? புவர் பீப்பிள் தான். நம்ம அடிக்கடி பேசினது தான் இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வழியாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் வேவ்ஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ளட் இருக்கலாம். அண்ட் ஜென்ரலாகவே இப்போ உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்க தானே, நீங்கள் ரியாலிட்டியாக அதை அக்செப்ட் பண்ணுறீங்க தானே, குளோபோட டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ பார்க்குற மதியானம் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது, அதிகமான ஹீட் இருக்குது. அண்ட் நைட்டு கூட அதிகம் வேறு வருது நமக்கு தெரியும்ல. எஸ், அப்போ இந்த எல்லா ஈவெண்ட்னாலையும் பாதிக்கப்படுது யார்? போர் தானே. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ணுறாங்க? ஈஸியாக ஒரு சின்ன ஏசி வாங்கி அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்லேருந்து தப்பிச்சிடுறாங்களா? பட் யாரால் தப்பிக்க முடியாது? போர் பீப்புளில். ஸோ எவ்ரிடே நைட்டு இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். நைட்டு நாம் தூங்கிடுறோம், பட் மோஸ்ட் ஆஃப் தி சிட்டிஸில் புவர் கேன்ட் ஸ்லீப் அட் நைட். இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த சிட்டிலையுமே அது நீங்கள் ஏழைகளை பார்க்கும்போது நைட்டில்
வழக்கமான ஸ்லீப் வந்து இப்போ டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும். ஸோ அவங்களோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சமாக ஹீட் அக்செப்ட் பண்ணி ஒரு நைட்டு தூங்க முடியாமல் அந்த எனர்ஜி ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும்ல. ஸோ கேபிட்டலிசம் வந்து ஒரு பெரிய சோஷியல் இன்ஜஸ்டிஸை உருவாக்கியிருக்கு. இந்த இன்ஜஸ்டிஸை சரி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த அவுட்லுக்கில் ஸ்பெஷலாக வந்து அந்த இஷ்யூவோட ஃப்ரண்ட் பேஜோட ஆர்டிகல். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் ஃபியூச்சரில் ஐஏஎஸ் ஆக போகிறீங்கன்னா இந்த கிளைமேட் பேஸ்ட் ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸ் இருக்குல்ல, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஹாபியாக கூட போட்டுக்கலாம். இன்டர்வியூ கேட்குறாங்க உங்களோட ஹாபிஸ் எப்படி இருக்குன்னா ரீடிங் இருக்கும். ரீடிங் எதை பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ஜஸ்டிஸை உருவாக்குறதுக்கான ரீடிங் தான் ரீடிங் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கான சில ஸ்டெப்ஸ் சில ஐடியாஸ் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் கிரைசிஸை சரி பண்ணுறதுக்கு எல்லா ஊர்லேயும் போயிட்டு அந்த செடிகள் நடுவாங்கல்ல, பிளான்டிங் ட்ரீஸ், அது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. மெயின் கோர் ப்ராப்ளம் எங்கே இருக்குது, கேப்டலோசினில் இருக்குது. அந்த கேப்டலோசினை வந்து சரி பண்ணணும். இந்த கேபிட்டலிஸ்ட் வழியாக உருவாகிற என்விரான்மெண்ட் டிகிரேடேஷன் சரி பண்ணணும்.